ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஷாப் 2 இதான் நான் வேலை செய்கிற கடை. வாங்க உள்ள போய் பார்ப்போம். ஃபைனலி இதாங்க நான் வேலை செய்கிற கடை. ரைட், இந்த ஏரியா தான் முக்கியமான இடம். கஸ்டமர்ஸ் வந்தால் ரிலாக்ஸ் பண்ணி ஜூஸ் குடிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட மேசை பார்த்தீங்களா? ஜார் ஒன்று ஃப்ளவர் வாஸ் மாதிரி ஒன்று வச்சு சின்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பாட்டில் ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்படுற யாராக இருந்தாலும் கரெக்டாக எங்கள் ஷாப் வாங்க. ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோக்குயில் ஏகேஸ் ரோட் மார்க்கெட், அந்த ரோட் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. கடையோட பேர் இங்கே இருக்குது, திலுமா 365 ஜூஸ் பார். ஸோ எல்லோரும் கட்டாயம் இந்த வெயில் காலத்துக்கு இல்லை உங்களுக்கு ஜூஸ் குடிக்கும் போல் இருக்குன்னா கட்டாயம் இந்த கடைக்கு வாங்க. அப்புறம் அது என்ன, அது சிங் கை கழுவ. ஆனால் இப்போதைக்கு அது கொஞ்சம் வேலை ஒன்று நடந்தோன்ருக்கு. ஸோ அதை டெம்பரரி நிப்பாட்டி வச்சுக்கலாம். ரைட், இதுதான் சோட்டிஸ் ஐட்டம் வைக்கிறதுக்காக ஷோகேஸ் உண்டு. என்ன எம்டியாக இருக்குன்னு பார்க்குறீங்க. நான் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ ஒரு மணி இருக்குது. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்புறம் இந்த கடைக்கு வர எல்லாருக்கும் இதையும் பதிவிடலாம். ஃபுல் ஏர் கண்டிஷன் ஷாப். ஸோ நீங்கள் ஜூஸ் குடிக்கிற போதே குழுன்னு குடிக்கலாம். இது கேஷியர் பட்டறை, அதாவது கேஷியர் மேஜை என்று சொல்லலாம். கேஷியர் மேசை. இங்கே சாமி சிவன் கோமாதா இருக்குது. இது சில ரேடியம்ங்க. வெளிச்சத்தை உறிஞ்சிட்டு லைட்டை நிப்பானா ஜொலிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்க ரேடியோ? எனக்கு தெரியாதாக்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து சாமி தட்டுங்க. யார் யார் இருக்கணும்னா பிள்ளையார், லக்ஷ்மி, முருகன், இன்னொரு முருகன், கார்நகர் சிவாமி அம்மன், மேரி மாதா, இங்கான ஒரு முருகன் சின்ன சில மாதிரி. ஸோ இது சாமி தட்டு. அப்புறம் எல்லாத்தோட முக்கியமான ஏரியாவுக்கு இனி போகும். எங்கே தானே பார்க்குறீங்க? ஜூஸ் கடையே பார்த்தாச்சு. ஜூஸ் போடுற இடத்த பார்க்க வேணாம், அங்கே போவாங்க. ஃபைனலி இதான் ஜூஸ் போடுற இடம். இது இல்லை, இது ரோல்ஸு கழுதைகள் பொறிக்கிற இடம். ஜூஸ் போடுற இடம் இது. எஸ், இதான். திஸ் இஸ் மை ஒர்க் ஷாப் ஜூஸ் மேக்கிங். சரி, எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ்லாம் வராது, சும்மா அடிச்சு விட்டேன். பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு உங்கள் வீட்டு பிள்ளையா மன்னிச்சுக்குங்க. இங்கே ஒரு கூலர் இருக்குது, ஐஸ் கட்டி, அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இது ஃப்ரூட்ஸுகள் மற்றதுகள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது ஒரு கூலர். அப்புறம் தண்ணி ஃபில்டர், ட்ரிங்கிங் பர்பஸுக்கு, ஜூஸ் மேக்கிங்கு வச்சுருக்கிறோம். அப்புறம் அங்கே என்ன ஹீட்டர் ஒன்று தனியாக இருக்குது. சப்போஸ் நாங்கள் டீ பிள்ளைண்டி குடிக்கணும்னா அதில் மேக் பண்ணி குடிப்போம். இது அங்கே ஷோகேஸ் பார்த்தீங்களே, அந்த ஷோகேஸ் வர கஸ்டமருக்கு இந்த ட்ரேயில் தான் கொடுப்போம். ஸோ அதான் இது. அப்புறம் என்ன, இவ்வளோ தான் என் கிச்சன், இவ்வளோ தான் என் கடை. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்க நண்பர்கள் ஒரு வித்தியாசம் ஸ்பாட்டில் ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க. அவ்வளோதாங்க வீடியோ. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்பாட்டில் ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, நன்றி, வணக்கம்.